பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 579 நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட 75,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,30,000 பேருக்கு மேல கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. சோ இதுல அதிகமாக கொல்லப்பட்டது எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள் தான். பெண்கள், வயதான முதியவர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் தான் இந்த போர்ல அதிகமா கொண்டு வச்சிருக்கிறானுங்க இந்த இஸ்ரேல். சோ இந்த தாக்குதல் இன்னைக்குமே தொடர்ந்து இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல 100 அப்பாவி பொதுமக்கள் பாலஸ்தீனத்துல காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 193 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். தினமும் 10, 20, 30 பேருன்னு இறந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரே நாள்ல 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயமே இல்லை. சோ இது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை தான் இஸ்ரேல் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் அழிக்கிறோன்ற பேர்ல பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு இனத்தையே அங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குண்டை போட்டு. இது மட்டும் இல்லாம அங்க இடிபாடுகளுக்கு இடையில இன்னும் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பல உடல்கள் இன்னுமே மீட்கப்படாத நிலையில இருக்குது. சோ அதையுமே நம்ம கவுண்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 பேருக்கு மேல, தோராயமா 1,00,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறதா பாலஸ்தீன சுகாதார அமைப்பு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. காசால சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோன் கிடையவே கிடையாது. சேஃப் ஜோன்னா பாதுகாப்பான பகுதிகள். யுத்தம் ஒண்ணு நடக்குது அப்படின்னா சேஃப் ஜோன்ல மக்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது யுத்த வரைமுறை. சோ அந்த மாதிரி ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற ஒண்ணு காசால கிடையவே கிடையாது. இஸ்ரேல் எந்த இடத்துல வேணாலும் பாம்பு போட்டு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த யுத்தம் போய்கிட்டு இருக்குது. எது எப்படி போனாலும் இன்னைக்கும் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இறந்தவர்களுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. மேலதிகமா இன்னொரு செய்தி வந்திருக்குது. என்னன்னா, லெபனானுடைய ஹமாஸ் பொறுப்பினுடைய தலைவர், அதாவது ஹமாஸ்ன்றது பாலஸ்தீனத்துல மட்டும் இல்ல, லெபனான்லயுமே இருக்கும். சோ அந்த லெபனான்ல இருக்கிற ஹமாஸினுடைய தளபதிகள்ல ஒருத்தவர் தான் காலித் அல் அஹமத். சோ இவரை இன்னைக்கு லெபனான்ல சிடோன் நகரத்துல காலையிலேயே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள்ல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாரு. சோ இதற்கு உடனே ஹமாஸுமே, பாலஸ்தீன்ல இயங்குற ஹமாஸுமே இன்னைக்கு அவங்க இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள், எல்லா ஈரானுடைய முக்கிய தலைவர்கள், அப்புறம் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்கள், இவர்களெல்லாம் கொண்டுட்டா இந்த யுத்தம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அது அங்க நடக்கிற சுதந்திர போராட்டம், அந்த மக்களுக்குள்ள இருக்கிற சுதந்திர போராட்டம், எங்களோட நிலங்களை மீட்கணும், எங்களுடைய பாலஸ்தீன நாட்டை நாங்க மீட்கணும் அப்படின்ற ஒரு சுதந்திர வெறி அவங்களுக்குள்ள இருக்குது. சோ இஸ்ரேல் காசுக்காக வேலை பார்க்கறவங்க, இவங்க அவங்க நிலத்திற்காக மீட்கணும் அப்படின்ற மாதிரி போராடுறவங்க. சோ எது எப்படி போனாலும் கடைசியில ஜெயிக்க போறது பாலஸ்தீனம் தான். விரைவில் ஒரு நாள் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையதான் போகுது. சுதந்திர நாடா அது மிளிரதான் போகுது. சோ இன்ஷால்லா எல்லாருமே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். சோ இப்படி இருக்கிறப்ப ஹமாஸ் இன்னைக்கு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. காசால கிழக்கு ரஃபா பகுதிகளில் ஒரு வீடு ஒண்ணு இருந்திருக்குது. அந்த வீட்டுக்கு அடியில ஒரு பங்கர் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. சோ அந்த பங்கருக்குள்ள சில வெடிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் செட் பண்ணி அங்க இருந்த இஸ்ரேலிய துருப்புகளை அந்த பங்கருக்குள்ள வர வச்சு சரமாரியான தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்கள்ல 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2 வேட்டை நாய்கள் கொல்லப்பட்டிருக்குது. மொத்தமா 12 நாய்கள் கொல்லப்பட்டிருக்குது. 10 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 2 நாய்கள் கொல்லப்பட்டிருக்குது. அப்படின்ற இந்த ஒரு மிக முக்கிய அறிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையில மேலதிகமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாக்குதல்ல இன்னும் சில பேர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க. அவங்கள 0 டிஸ்டன்ஸ்ல வச்சு தாக்குதல் நடத்தி அந்த 10 பேரையும் நாங்க கொண்டிருக்கிறோம். 0 டிஸ்டன்ஸ்னா பக்கத்துல இஸ்ரேலிய துருப்புகளோட மோதி இருக்கிறாங்க. இதுலதான் அந்த 10 பேருமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சோ இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல்களை இன்றைக்கு ஹமாஸ் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில மேலதிகமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய துருப்புகள் காசா மேல போடப்பட்ட அந்த பாம்களை, வெடிக்காத பாம்களை நாங்க ரீஇன்ஜினியரிங் பண்ணி தான் அந்த குண்டுகளை செஞ்சு இன்னைக்கு நாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது இஸ்ரேல் காசா மேல போட்ட அந்த பாம்கள், வெடிக்காத பாம்களை ரீஇன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாங்க. சோ அவர்கள் எவ்வளவு ஒரு அறிவு திறமையோட இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது. சோ இஸ்ரேல் தரப்புமே இன்னைக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. என்னன்னா, காசால கிட்டத்தட்ட 30,000 குண்டுகள் வெடிக்காத நிலையில இருக்குது அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுமே இன்னைக்கு சொல்றாங்க. சோ அந்த 30,000 குண்டுகளையுமே ஹமாஸ் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய பலமா தான் அது போய் சேரும். சோ அதை அவங்க ரீஇன்ஜினியரிங் பண்றதுல அவங்க எக்ஸ்பர்ட். இந்த யுத்தத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது இஸ்ரேலோட ஆயுதங்களையும் இவங்க ரீஇன்ஜினியரிங் பண்ணி, ட்ரோன்களை ரீஇன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராகவே தாக்குதல் நடத்துவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தாக்குதல்கள் தான் இன்னைக்கு ஹமாஸ் நடத்திருக்கிறாங்க. சோ எது எப்படி போனாலும் இன்னைக்கும் காசால 10 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.